பாருவோட சோஷியல் மீடியா ஐடியை வந்து ஹேக் பண்ணிட்டாங்க. எனக்கு என்னமோ அந்த பிடிவாய் கும்பல் மாதிரி தான் தெரியுது. வைத்தறிச்சலில் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். இவன் போட்டுருக்கான் கம்ரு, அக்கௌண்ட் ஹேஸ் பீன் ஹேக்டு, ஸோ ப்ளீஸ் கைண்ட்லி இக்னோர் எனி மணி ரிலேட்டட் சாட்ஸ் அப்படின்னு போட்டிருக்கான். கம்ருவோட இதில் இன்ஸ்டா ஐடியில் போய் போட்டிருக்கான். பாரு போட்டிருக்கு. அவங்க நல்லா வளர்ந்து கொஞ்சம் அப்படியே நல்லா லைம்லைட்லேயே இருக்கனால வைத்தறிச்சலில் வந்து பண்ணியிருக்காங்க. இன்னொன்று வந்து பாரு சொல்லி வந்து என்னென்னா கம்மு ஆன் வீல்ஸ்னு இவன் கமருதீன் வந்து ஒரு ஃபஸ்ட்டு லாக் போட்டிருக்கான். மை ஃபஸ்ட் பையிங் கார் அப்படின்னு போட்டிருக்கான். சப்போர்ட் பண்ணுங்கன்னு போட்டிருக்கான். அதையும் போய் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் எனக்கு என்ன டவுட்டுன்னா இவங்க தான் இப்போ உடனே பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் போடுது. திவ்யா என்ன பண்ணுதுன்னா இந்த ஸ்கூல் ஆஃப் லாவா, அதாவது ஸ்கூல் ஆஃப் லாவுக்குலாம் இவளை கூப்பிட்றாங்க. இவள் தான் சீஃப் கெஸ்ட்டாக ட்ரையாங்கிள் லாவுக்கு வந்து 2026 வந்து சீஃப் கெஸ்ட்டாக பிடிவாய் திவ்யாவை கூப்பிட்றாங்கன்னா. அதாவது லா வந்து பேசணும். உன்ன மாதிரி வந்து பேசுகிறத கேட்காத ஒரு நபரை ஸ்கூல் ஆஃப் லா சட்டக்கல்லூரிக்கு வந்து எவனாச்சும் அந்த ஒரு ஷோக்கு அந்த ஒரு ஈவெண்ட்டுக்கு கூப்பிடுவாங்களா? கூப்பிட்றாங்க. அப்படின்னா எந்த அளவுக்கு அவங்க இருப்பான்னு பார்த்து, எந்த அளவுக்கு லா அவங்க படிச்சுக்கிட்டு இருக்காங்க பாருங்கள். கேவலம். அப்புறம் வந்து அதான் விளம்பர நடிகை தானே, படத்தில் நடிகை கிடையாது. யார்? நம்ம திவ்யா கணேஷ். படத்தில் நடிக்கிற ஆள் கிடையாது. இந்த மாதிரி விளம்பரத்தில் நடிக்கிற ஆள் தான் திவ்யா கணேஷ். ஜிஆர்டி அச்சய திருதி வருதுல்ல, அதுக்கு அட்வர்டைஸ்மெண்ட்டு. அப்புறம் இங்கே இதுதாங்க எனக்கு தாங்க முடியல. இந்த ஸ்கூல் ஆஃப் லாக்கு வந்து கூப்பிட்ருக்காங்க பாருங்க, அதுதான் தாங்க முடியல. எவன் இந்த வேலையை பார்த்தது? ஓன் ஃபேன்ஸா இல்லை அந்த அரோரா கும்பலா? எவன் பார்த்த வேலை? எதுக்குடா அக்கௌண்ட்டை ஹேக் பண்ணீங்க? ஏன்னா வைத்தறிச்சல் தாங்க முடியல. ஆஹா சந்தோஷமாக இருக்காங்களே, இவங்களெல்லாம் வந்து ரெட் கார்டு வாங்கி அதோட வாழ்க்கை அழிஞ்சிரும் நினச்சமே, இவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்களேன்னு நீ வந்து ஹேக் பண்ணியா? இல்லை எதுக்கு? கமருவும் பாருவும் பர்த்டே சர்ப்ரைஸ் கொடுத்தான் கமரு, அதனால் வந்து ஐயோ இப்படி கொடுத்துட்டானே, இப்படி கொடுத்து இவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்களே, இவங்களை பிரித்து விடலாம் பார்த்தோமே. எல்லாருமே தான் பார்த்தாங்க. ஒரு கும்பல் விஜய் டிவிலேருந்து அதில் வந்து கண்டஸ்டன்ஸ் 3/4 பேர் பார்த்தாங்கல்ல. இந்த வியானா திவாகர் அப்புறம் சில கும்பல் மட்டும்தானே, நம்ம ஆட்கள் மட்டும்தான் அதில் பாரு கமருதீன் நல்லா இருக்கும்னு நினச்சாங்க. மற்ற எல்லாம் வந்து பிரித்து விடுறது தானே பார்த்தாங்க. யாராக இருக்கும் மக்களே? யாருன்னு கமெண்ட் பண்ணுங்கள். எந்த கும்பல் இந்த வேலையை ஹேக் பண்ணியிருப்பாங்க இதை மட்டும் சொல்லுங்கள். கமெண்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். யார் பையன்? எந்த கும்பல் இந்த வேலையை பார்த்தது? ஓகேங்க பரவாயில்ல. அதாவது என்ன, ஒய்ஃபுக்கு வந்து இது மாதிரி நடந்திருக்கு, புருஷனோட ஐடியில் தானே அப்டேட் பண்ணணும். ஸோ அதான் கரெக்டாக பண்ணுறாங்க. அவங்க ஹாப்பியாக ஜாலியாக இருக்காங்க. பல பேருக்கு இங்கே வைத்தறிச்சல் தாங்க முடியல. நேற்றெல்லாம் பர்த்டே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக செலிப்ரேட்டு. அதுவும் வந்து அதுக்கு முதல் நாள் வந்து பாரு ஃபேன்ஸு எல்லாம் வந்து செலிப்ரேட் பண்ணாங்க சர்ப்ரைஸாக மீட்டப் பண்ணி. அடுத்து கமருதீன் கலக்கிட்டாங்க, சூப்பராக பண்ணியிருந்தான். அழகாக சர்ப்ரைஸ் இதெல்லாம் பிளான் பண்ணி அவங்க ஃப்ரெண்ட்ஸு எல்லோரும் வர வச்சு அமர்க்கணப்படுத்திட்டான். பாரு டபுள் ஹாப்பி. ரொம்ப ஹாப்பியாக இருந்தோன்னே அது இந்த வீடியோ போட்டாங்க பாருங்க. இந்த பர்த்டே சர்ப்ரைஸ் கொடுத்த வீடியோ போட்டோன்னே பாதி பேர் வைத்தறிச்சல் ஆகிட்டாங்க. பல பேருக்கு வாந்தி பேதி எல்லாம் வந்துருச்சு. உடனே என்ன பண்ணிட்டாங்க, ஹேக் பண்ணி ஆகணும், இவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்களா, அவங்க சந்தோஷமாக இருக்க விடக்கூடாதுன்னு முடிவு பண்ணி ஹேக் பண்ணியிருக்காங்க. அதான் உண்மை. அவன் மட்டும் என் கையில் கிடச்சான், பாரு ஃபேன்ஸ் கமரு ஃபேன்ஸ் கையில் கிடச்சாயின்னு வச்சிங்க, செருப்பாலே அடிப்போம்டாடே, கழுவி ஊற்றுவோம். யாராச்சும் இருந்தால் சொல்லுங்கள் மக்களே. ஃப்ரெண்ட்ஸ், பாரு ஃபேன்ஸ் கமரு ஃபேன்ஸ், எவன் பண்ணியிருப்பான்? ஏதாவது நியூஸ் வந்திருக்கா? ரெக்கவர் பண்ணிகிட்ருக்காங்க. ரெக்கவர் பண்ணியாச்சா என்னன்னு தெரில, இன்னும் போடலை. பாரு அவளை வைத்திருச்சலாடா உங்களுக்கு, முட்டிக்கிட்டு சாவுங்கடா. எதுக்கு உயிர் வாழ்கிறீங்க? ரெட் கார்டு கொடுத்தவன் இப்படி நல்லா இருக்கானே, ரெட் கார்டு கொடுத்து இப்படி வாழ்கிறாங்களே சந்தோஷமாக 2 பேரும், அதானே வைத்தறிச்சல். ஒன்றும் கொடுக்க முடியாது. இது மாதிரி ஏதாச்சும் வந்து கேவலமாக ஏதாச்சும் பண்ணலாம், பின்னாடி பேக் டோரில் பண்ணலாம். ஃப்ரெண்டுக்கு வந்தீங்கன்னா காரி துப்பிடுவாங்க. காரி துப்பி விட்டதே இவர்களை அப்படிங்கிற மாதிரி தான் அவங்களெல்லாம் கரடியே துப்பிடுச்சு. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.